قال النبي صلى الله عليه وسلم لقد تركتم على البيضاء ليلها كنهارها يا سيد السادات جئت قاصدا أرجو رضاك وأحتمي بحماك يا أكرم الثقلين يا كنز الوراء جدني بجودك أرضني திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய ஏகத்துவ பாதையை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நம்மவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒன்று கூடுதலை அங்கீகரித்து நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கும் அவர்களுடைய மேலான ஷஃபாஅத் நம் அனைவர்களுக்கும் கிடைப்பதற்கு வல்லான் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கையும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மதீனமா நகரிலே மறைந்து வாழக்கூடிய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவை ஜியாரத் செய்வதற்கும் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை வல்லான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு இங்கு செய்யப்படக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹு தஆலா கபூலாக்குவானாக. அவர்களுடைய மததை நமக்கு தருவானாக. அவர்களோடு நாளை சுவனத்தில் இருக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1501வது பிறந்த மாதத்திலே நாமெல்லாம் நிலை கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி அதிகமாக பேசுவதற்கும் அவர்களை பற்றி அதிகமாக கேட்பதற்கும் அவர்களை பற்றி அதிகமாக பாடுவதற்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக பெற்றதற்காக நாம் பாக்கியம் அடைந்திருக்கின்றோம். உலகத்து தலைவர்களில் ஒரு முன்மாதிரியான தலைவராக மக்கள் பணியாற்றிய ஹபீபுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 வருடங்களை கடந்தும் இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய சரிதைகளும் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த உலகத்திலே ஒவ்வொரு பொருட்களும் அப்டேட் ஆகிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சரிதைகள் வரலாறுகள் எல்லாம்
அப்டேட் ஆகிக் கொண்டிருக்கின்றது. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்து சென்று போய்விட்டார்கள். அவர்கள் சில கொள்கைகளை கொண்டு வந்தார்கள். அந்த கொள்கைகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி மக்கி போய்விட்டது. 14 நூற்றாண்டிற்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வரலாறும் அவருடைய சரிதைகளும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். கியாமத் நாள் வரை பேசப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி? அல் குர்ஆன் எத்தனையோ சவால்களுக்கு முன்னால் சவால்களை எல்லாம் முறியடித்து இவ்வளவு ஆண்டு காலமாக நிலை நிற்கின்றதோ, நிலை நிற்குமோ, கியாமத் நாள் வரை அல் குர்ஆன் நிலை நிற்கும். அதுபோன்றுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை சரிதைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை பற்றி கேட்கப்பட்ட போது கான குலுகுல் குர்ஆன், குர்ஆனாக இருந்தவருடைய குணம் என்று ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிலளிப்பார்கள். குர்ஆன் எப்படி நிலை நிற்குமோ அதே போன்று சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையும் வரலாறும் சரிதைகளும் நிலை நின்று கொண்டே இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எத்தனையோ நபர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகும், இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகும் எத்தனையோ நபர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சரிதைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே அமர்ந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே துஃபைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய நபர் மக்கமா நகரத்திற்குள்ளே நுழைகிறார். மக்காவில் உள்ள பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இவரை மதிக்கின்றார்கள். இவர் கவிதையில் நல்ல பாண்டித்யம் பெற்றவர். துஃபைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவர் கவிநடையிலும் உரைநடையிலும் நல்ல பாண்டித்யம் பெற்றவர் துஃபைல் இப்னு அம்ர். மக்காவுடைய தலைவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் மக்காவிற்குள் நுழைகின்றீர்கள், உங்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம், உங்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம். ஆனால் நீங்கள் யாரை வேண்டுமென்றாலும் சந்திக்கலாம். ஆனால் இந்த மக்கமா நகரிலே முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கின்றார், அவரை மட்டும் நீங்கள் சந்தித்து விடாதீர்கள், அவருடைய போதனைகள், அவருடைய உபதேசங்களை நீங்கள் கேட்டு விடாதீர்கள். இவர் சரி என்று சொல்லி மக்கமா நகரத்திற்குள்ளே நுழைகின்றார். நுழைந்து அவருக்கு தெரிந்த மொழியிலும் அவருக்கு தெரிந்த அறிவிலே கஅபத்துல்லாவில் அவர் இபாதத்து செய்கின்றார், வணக்க வழிபாடுகளை செய்கின்றார். துஃபைல் இப்னு அம்ர் எப்படி செய்கின்றார்? அவருடைய செவியில் ஒரு பஞ்சு வைத்தவராக செய்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். துஃபைல் இப்னு அம்ர் நினைக்கின்றார், நாம் எதற்காக செவியில் பஞ்சு வைக்க வேண்டும், காதில் பஞ்சு வைக்க வேண்டும்? நமக்குதான் சத்தியம் எது அசத்தியம் எது என்று தெரியுமே. நாம் யாருடைய பேச்சை கேட்டு மயங்கப் போகின்றோம்? நாம் யாருடைய பேச்சை கேட்டும் அசரப் போவதில்லை, அதை கேட்கப் போவதில்லை. நமக்கு சத்தியம் எது அசத்தியம் எது என்று தெரியுமே என்று துஃபைல் இப்னு அம்ர் நினைக்கின்றார். நினைத்துவிட்டு தன்னுடைய செவியில் இருக்கக்கூடிய பஞ்சை எடுக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். செவியில் இருக்கக்கூடிய பஞ்சை எடுத்தவுடன் அவருடைய செவியில் வந்து பாய்ந்தது எதுவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஆயத்துகள். இவர் அப்படியே சொக்கி போனார், இதயத்தை பறிகொடுத்து விட்டார். அந்த ஆயத்துகளை, அந்த வசனங்களை, குர்ஆனுடைய வசனங்களை கேட்டவுடன்
துஃபைல் இப்னு அம்ர் யார்? கவிதையில் பாண்டித்தியம் பெற்றவர், பேச்சில் பாண்டித்தியம் பெற்றவர். அவருக்கு இந்த வசனங்கள் எல்லாம் ஆச்சரியத்தை தந்தது. இது ஒரு மனிதனால் எழுதப்பட்ட வசனமல்ல என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்தொடர்கிறார். பின்தொடர்ந்து போகக்கூடிய வேளையிலே ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே துஃபைல் இப்னு அம்ர் கேட்கின்றார், நீங்கள் ஓதியது என்ன? அது ஒரு மனிதனுடைய பேச்சல்லவே. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தீனுல் இஸ்லாத்தை அவரிடத்திலே திணிக்கவில்லை. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுகின்றார்கள். தீனுல் இஸ்லாத்துடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுகின்றார். துஃபைல் இப்னு அம்ர் இஸ்லாத்திற்கு வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களை பார்த்து எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள். நான் தலைப்புக்குள் நுழையவில்லை. அதுபோன்று நான் ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டினேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகும் அவருடைய போதனைகளை, அவர்களுடைய வரலாறுகளை படித்து எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னால் நெதர்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு நபர், அர்னால்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு திரைப்படம் இறக்குகின்றார். என்ன திரைப்படம் என்று சொன்னால், முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள வெறுப்பை வாந்தி எடுத்த ஒரு திரைப்படம், அவர்கள் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியை கொட்டிய திரைப்படம். இது இந்தல்ல, காலாகாலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் தொட்டு நடந்து கொண்டே இருக்கின்றது. அதுபோன்று இந்த நபரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள வெறுப்பை காண்பித்து ஒரு திரைப்படம் இறக்கினார். உலகம் முழுக்க அது பரவியது. உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் வெகுண்டெழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள மஹப்பத்தை, பிரியத்தை வெளிக்கொண்டுவதற்காக வேண்டி அவர்கள் வெகுண்டெழுந்தார்கள் இஸ்லாமியர்கள். திரைப்படத்துடைய பெயர் என்னவென்று சொன்னால், இன்னசென்ஸ் ஆஃப் இந்தியா, இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். உலகம் முழுவதிலிருந்தும் கடுமையான எதிர்ப்பு. ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தமிழகத்திலும் அதற்கான எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்தது. ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், திரைப்படம் இறங்கிய 6 மாதங்களுக்கு பிறகு, திரைப்படம் இறங்கிய 6 மாதங்களுக்கு பிறகு அர்னால்டு என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தை இறக்கிய அந்த நபர் இஸ்லாத்தை தழுவுகிறார். இஸ்லாத்தை தழுவியவுடன் அவர் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். என்ன பேட்டி கொடுக்கிறார்? ஒரு காரணம் சொல்லவில்லை, அவர் எந்த காரணம் சொல்லவில்லை. நான் உடனடியாக மதீனாவிற்கு பயணம் செய்ய வேண்டும். இஸ்லாத்தை தழுவியவுடன் அவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், மதீனாவிற்கு பயணம் செய்கின்றார். மதீனாவிற்கு பயணம் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவிற்கு முன்னால் நின்று கொண்டு கதறி கதறி அழுகின்றார். யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்.
ரவுதாவில் ஜியாரத் செய்துவிட்டு மீண்டும் உலக மீடியாக்களுக்கு அவர் பேட்டி கொடுக்குகின்றார். உலக மீடியாக்கள் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், 6 மாதங்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த மண்ணிலே மறைந்து வாழ்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து அவர்களை கேவலப்படுத்தும் முகமாக ஒரு திரைப்படம் இறக்கினீர்களே, அதற்கு பிறகு நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தீர்கள், முஸ்லிமானீர்கள், மதீனாவிற்கு வந்தீர்கள், உங்களுடைய ஹபீபுடைய ரவுதாவை ஜியாரத் செய்தீர்கள், இதற்குரிய காரணம் என்னவென்று கேட்டபோது அவர் சொல்லுகின்றார், அர்னால்டு சொல்லுகின்றார், ஆம் உண்மைதான், நான் படம் இறக்கியது, திரைப்படம் இறக்கியது உண்மைதான். ஆனால் நான் திரைப்படம் இறக்கியதற்கு பிறகு உலகம் முழுவதிலிருந்தும் கடுமையான எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மௌத்தான வஃபாத்தான ஒரு நபருக்காக வேண்டி இத்தனை 1000 மக்கள் குரல் கொடுக்குகின்றார்களே, அவர்கள் மௌத்தானதற்கு பிறகும் வஃபாத்தானதற்கு பிறகும் இவ்வளவு பெரிய கூட்டம் அவர்கள் மீது மஹப்பத் வைத்திருக்கின்றதே என்பதையெல்லாம் நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன் என்று அர்னால்டு சொல்கின்றார். அதுதான் அதற்கு பிறகு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரிதைகளை படிப்பதற்கு தொடங்கினேன். ஒவ்வொரு சரிதைகளும் எனக்கு கண்ணீரை வரவழைத்தது என்று அந்த திரைப்படம் இறக்கிய நபர் சொல்லுகின்றார் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளும் அவருடைய போதனைகளும் உலகம் அழியும் காலம் வரை பேசிக்கொண்டே இருக்கப்படும், பேசப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், சிறந்த கணவராக, சிறந்த தந்தையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் வழிகாட்டியாக, முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அனைத்திலும் அவர்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு. அரசியலில், குடும்பத்தில், வாலிபத்தில், வயோதிகத்தில், அனைத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக முஸ்லிம்களுக்கு அவர்கள் படிப்பினையாக இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த கணவனாக இருந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமணம் 25 வயதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதான ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் என்று சொல்லக்கூடியது வமின் ஆயாத்திஹி, அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகளில் உள்ள ஒன்று. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கோ இருக்கின்ற ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுவனம் வரையிலும் இணைப்பதற்கான ஒரு காரணம், ஒரு வழிதான் திருமணம். அற்பமானவைகளிலிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவைகளை படைக்குகின்றான். தேனீச்சிலிருந்து எவ்வளவு பெரிய மருந்தை உருவாக்கி இருக்கின்றான். பட்டுப்பூச்சியிலிருந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றான். அதை போன்றுதான் உலகத்திலே சிறந்த படைப்பான மனித வர்க்கத்தை ஒரு சிறு துளி தண்ணீரிலிருந்து அல்லாஹ் தஆலா உருவாக்குகின்றான். خُلِقَ مِنْ مَاءٍ دَافِقٍ, துள்ளி குதிக்கக்கூடியதான நீரிலிருந்து நாங்கள் உங்களை படைக்கப்பட்டோம். குர்ஆன் சொல்லுகின்றது. அற்பமானவைகளிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்ததை படைக்குகின்றான். அதனுடைய ஒன்றுதான் திருமணம். திருமணம் என்பது
அல்லாஹ்வை அடைவதற்கான ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே திருமணத்தை வைத்திருக்கின்றான். திருமணம் என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்தோடு முடிவடைவதற்குரியது அல்ல. திருமணம் என்று சொல்லக்கூடியது அது நாளை மறுமையிலும் அது நிலைத்து நிற்கக்கூடியதுதான் திருமணம். ஒரு நாள் ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கணவனாக இருந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபர்களையும் அவர்களுடைய தந்தைமார்களுடைய பெயர்களை சொல்லி அழைப்பான். இன்னக்கும் துதுஊன பி அஸ்மாஇக்கும் வ பி அஸ்மாஇ ஆபாஇக்கும் ஃபஹ்ஸினு அஸ்மாஅக்கும். அவர்களுடைய தந்தைமார்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் தஆலா அழைப்பான். அவன் எப்படி அழைப்பான்? யா ஆயிஷத்து பின்த் அபூபக்கர், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத் என்று சொல்லி அல்லவா அல்லாஹ் அழைப்பான். நீங்கள் மனைவியாக இருந்தாலும் உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அழைக்கப்படாது என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னபோது ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புத்திசாலி அல்லவா, அவன் சொல்றாங்க, அல்ல அழகா புத்திசாலித்தனமா நீங்க சொல்றீங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு என்ன சொல்லுவான் என்று தெரியுமா? உதுகுலுல் ஜன்னத வ அன்தும் அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். உங்களுடைய ஜோடிகளை வைத்து ஜோடிகளோடு உங்களை அல்லாஹ் தஆலா சுவனத்திற்கு நுழைய சொல்லுவான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைதியாகி விட்டார்கள். இதுதான் திருமண உறவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அழகான முறையில் கையாண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே சிறந்த கணவனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 50 வயது வரை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மணந்திருந்தார்கள். அதுவரை எந்த திருமணமும் செய்யவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆனதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமி சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு திருமணம் முடிக்க வேண்டும் என்று. அப்பதான் யார திருமணம் முடிக்கிறாங்க? சௌதா ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடிக்கிறாங்க. சௌதா ரலியல்லாஹு தஆலா அபிசீனியாவை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு வயது எத்தனை? 50 வயது. இன்னைக்கு சில நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பலதார திருமணத்தை விமர்சனம் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களை திருமணம் செய்வதை விமர்சனம், மோசமான விமர்சனம் செய்வார்கள். உடல் சுகத்திற்காக செய்தார்கள் என்று சொல்லி ஒருபோதும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது விமர்சித்தால் ஒன்றில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே வந்து விமர்சிப்பான் அவர்களை. இல்லை என்று சொன்னால் அந்த சமூகத்தில் உள்ள மக்களை கொண்டு விமர்சிப்பான். இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக விமர்சிப்பவர்கள் ஐரோப்பியர்கள். அந்த ஐரோப்பியர்களில் உள்ள ஒரு நபரை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பலதார திருமணத்திற்கு அழகான முன்னுதாரணத்தை சொல்லுகின்றார். ஒருவர் ஐரோப்பியாவை சேர்ந்த தாமஸ் கார்ல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், திருத்தூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் அவர் பேசுறார். ஸல்லல்லாஹு முஹம்மது என்று சொல்லக்கூடிய நபர் உடல் சுகத்திற்காக அவர் அதிகமான மனைவியை திருமணம் முடிக்கவில்லை. அதற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டியில் நெய் தடவி சாப்பிட்டதில்லை. தொடர்ச்சியாக 2 நாட்கள் அவர்கள் சாப்பிட்டதில்லை. சய்யிதுனா ரசூலுல்லாஹி
இப்படி பட்டினியும் பசியுமாக இருக்கக்கூடிய நபருக்கு இது போன்ற ஆசைகள் இருக்காது. விஞ்ஞான ரீதியாக சொல்லுகின்றார். யாருக்கு இது போன்ற ஆசைகள் இருக்கும்? உல்லாசமாக ஆடம்பரமாக சுவையான உணவுகளை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு தான் இது போன்ற பெண்ணுடைய ஆசை இருக்கும், அதிகமாக இருக்கும் என்று ஒரு உலக ரீதியான ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார் தாமஸ் கார்லின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான திருமணம் செய்தது ஒன்றில் தீனுக்காக செய்திருப்பார்கள், அல்லது அரசியலுக்காக செய்திருப்பார்கள், அல்லது சமூகத்திற்காக செய்திருப்பார்கள். எத்தனையோ விதவை பெண்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள். சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை திருமணம் செய்றாங்க சொன்னா ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா திருமணம் செய்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா திருமணம் செய்யக்கூடிய வேளையிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வயது எத்தனை? 6 வயது. ஒரு 52 வயதுடைய நபர் ஒரு 6 வயது சிறுமியை திருமணம் முடிக்க வேண்டுமா? இதற்கு என்ன தேவை இருக்கிறது என்று கேட்கலாம். ஆம், தேவை இருக்கின்றது. அது அல்லாஹ்வுடைய உத்தரவு. மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான அந்த வாழ்க்கையை நுணுக்கமான முறையில் இந்த உலக முஸ்லிம்களுக்கு படம் எடுத்து காட்ட வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு நபர் தேவைப்பட்டார்கள். அவர்கள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவங்க ஒன்னு அப்படி பார்த்து அப்படி பைஹாத் ஆயிரும், மனப்பாடம் ஆயிரும். அதுபோன்ற ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவைப்பட்டார்கள். 2000க்கும் மேற்பட்ட ஹதீசுகளை ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா அறிவித்து தந்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு மஸ்அலால கருத்து வேறுபாடு கேட்கப்படுகின்றது. ரமதானுடைய வேளையில் குளிப்பு கடமையானால் சாப்பிட்டு விட்டு குளிக்க வேண்டுமா அல்லது குளித்து விட்டு சாப்பிட வேண்டுமா என்று கேள்வி கேட்கப்படுகிறது. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, குளித்து விட்டு சாப்பிட வேண்டும் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கப்பட்டது. அவர்கள் சொல்லுவாங்க, சாப்பிட்டு குளிக்கலாம். ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க? அந்த வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து பார்த்தார்கள் என்பதற்காக ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் வந்தது என்று இது போன்ற ஏராளமான தகவல்களை பார்க்கலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு சிறந்த கணவனாக, உலகத்திலே எல்லா கணவன்மார்களுக்கு முன்மாதிரியாக சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மக்களில் மிக மோசமானவன் யார்? மக்களில் மிக மோசமானவன் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லய்யுகு அலா அஹ்லிஹி, என்னுடைய குடும்பத்திற்கு நெருக்கடி கொடுக்கக்கூடியவன். உடனே கேட்கப்பட்டது, கைஃப யகூனு ரஜுலு முதையிகன் யா ரசூலல்லாஹ், ஒரு குடும்ப உறுப்பினர், ஒரு கணவன், ஒரு தந்தை, அவனுடைய குடும்பத்திற்கு அவன் நெருக்கடி கொடுப்பானா? அது எப்படி நெருக்கடி கொடுக்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டான் சொன்னா மனைவியும் பிள்ளைகளும் பயந்துருவாங்க, அவங்க ஓடிடுவாங்க, இவனுடைய வருகையை பார்த்து ஓடிடுவாங்க. வஇதா خرج ضحك امراته, அவன் வீட்டை விட்டு வெளியேறினால் அவர்கள் சிரிப்பார்கள், அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். இதுதான் இன்னைக்கு பல வீடுகளில் நடக்குது. வீட்டில் கணவன் வந்தா பயப்படுறாங்க, நடுங்குறாங்க, பிள்ளைகள் நினைக்கிறாங்க எப்பண்டா நம்முடைய வாப்பா வீட்டை விட்டு வெளியில போவாங்க.
அவன்தான் மக்கள்ல மிக மோசமானவன் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்துணை நபருக்கு சொல்ல முடியும்? எங்களுக்கு மத்தியில் எந்தவித ஒளிவுமறையும் கிடையாது, எந்த ரகசியமும் கிடையாது. நாங்கள் திறந்த புத்தகங்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில பிள்ளைகள் இன்றைக்கு தற்கொலைகளை தேர்ந்தெடுக்கின்றார்கள் சொன்னா அதற்கு காரணம் என்ன? தன்னுடைய சந்தோஷத்தை, தன்னுடைய சங்கடத்தை, தன்னுடைய அவமானத்தை யாரிடம் சொல்ல முடியாமல் அவன் தற்கொலையை தேர்ந்தெடுக்கின்றான். அப்போ குடும்பங்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும், சிறந்த கணவன்களாக நாம் மாற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மனைவிமார்கள் சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு மாதம் தரக்கூடிய பணம் பத்தவில்லை அப்படின்னு பல விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே ஒரு சப்தம் கேட்கின்றது, யா ரசூலல்லாஹ், நம்ம உமர் வந்திருக்கிறோம், உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள கூப்பிடுறாங்க. அதற்கு முன்னாலே நிறைய பேர் வந்து போயாச்சு. உமர் வந்த உடனே பேசிக் கொண்டிருந்த மனைவிமார்கள் எல்லாம் திரைக்கு பின்னால் ஒதுங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பதை பார்த்து சொல்லுவார்கள், என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மகிழ்ச்சியாக்கி வைக்கட்டும். சிரிப்பை பார்த்து துஆ செய்ய கற்றுத்தந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சில பேர்கள் சிரித்தா நம்ம பயப்படுறோம், நம்முடைய நிலைமையை இல்லாமலாக்கி விடுவானோ, நமக்கு ஏதாவது துரோகங்கள் செய்து விடுவானோ என்று நினைத்து நாம் பயப்படுறோம். சிரிப்பை பார்த்து துஆ செய்றாங்க. துஆ செய்துட்டு கேட்குறாங்க, வமா அல்ஹக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் எதற்காக நீங்க சிரிக்கிறீங்க? அப்பதான் சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் நாங்கள் சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம், உங்களுடைய வருகையை பார்த்து எல்லா மனைவிமாரும் உள்ள போயிட்டாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா மனைவிமார்களை திரும்பி பார்த்து கேட்கின்றார்கள், ஏன் அவ்வளவு கொடூரமானவானா? ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடினீங்க? மனைவிமாறு சொல்லுவாங்க, எங்களுடைய நாயகம், எங்களுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஃப்டானவங்க, நீங்க கொஞ்சம் ஹார்டானவங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்றாங்க, இங்கே திரும்புங்கள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உமரே நீங்க ஒரு பாதையில போனா ஷைத்தானே ஓடிடுவான், பின்ன எம்மாத்திரம் நம்முடைய மனைவிமார்கள் என்று சொல்லார். இங்க நான் சொல்ல வந்த விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களோடு சந்தோஷமாக இருந்தாங்க. சிறந்த கணவனாக சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான சம்பவங்களை சொல். இப்போ நம்முடைய குடும்பங்களோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சாப்பிடுறேன் யா ரசூலல்லாஹ், ஆனா வயிறு நிறைய மாட்டேங்குது. நஅகுலு வலா நஷ்பா, சாப்பிடுற ஆனா வயிறு நிறைய மாட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, லஅல்லகும் ததஃபர்ரகூன், நீங்க எல்லாம் பிரிந்து பிரிந்து தனித்தனியாக சாப்பிடுகின்றீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். இன்னைக்கு அப்படிதானே? அப்பா கேப்பார், மகன் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. அப்ப சாப்பாடு எடுத்துட்டு யாரும் யாரையும் பார்த்துவிடக் கூடாது, பேசிவிடக் கூடாது. அதில் பரக்கத்தில்லை, வயிறு நிறையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பங்களோடு, கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு சேர்ந்து சாப்பிடுவதற்கு சொல்லுகிறாங்க. பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க, சேர்ந்து சாப்பிடுங்க, அதில் பரக்கத் இருக்கின்றது. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, வயிறு நிறைஞ்சுதா? நிறைஞ்சது யா ரசூலுல்லாஹ். நான் சொன்னேனே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 50 வயதான சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகான இனிப்பு பண்டத்தை செய்தார்கள். அல்ல சுவையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான ஒரு இனிப்பு பண்டத்தை செஞ்சாங்க. அப்போ சிறுமியான ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, இது என்னது, என்ன செய்து வைத்திருக்கிறீங்கன்னு இருக்காங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான ஒரு பண்டம், இனிப்பு பண்டத்தை செய்து வைத்திருக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு அந்த இனிப்பு பண்டத்துக்குள்ள அப்படியே கை போட்டு சௌதா ரலியல்லாஹு தஆலா முகத்தில் தேய்ச்சிட்டு ஓடிட்டாங்க. சௌதா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் உடல் பருத்தவர்கள், அவர்களுக்கு எலும்ப நடக்க முடியவில்லை, அப்படியே உட்கார்ந்த இடத்தில் இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆச்சரியத்தோடு பார்க்குகின்றார்கள், இப்படி செய்து விட்டார் உடைய மனைவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவலைப்படாதீங்க சொல்லி ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அப்படியே போய் பைய அந்த போய் 2 கைகளையும் பிடித்து வைக்கின்றார்கள். பிடித்து வைத்து விட்டு, சௌதா, உங்களுடைய முகத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எப்படி தேய்த்தார்களோ அதே போன்று வந்து நீங்களும் தேய்ங்க அப்படின்னு சொல்லி சௌதா ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்துல சந்தோஷப்படுத்துறாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்னுடைய மனைவிமார்களுக்கு சிறந்த கணவன்களாக இருந்தார். இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு வீட்டுக்குள்ள போன டென்ஷன், வீட்டில் கிடைக்கக்கூடிய நிம்மதி கிடைப்பதில்லை. வெளியில வந்தா நிம்மதியா இருக்குது, வீட்டுக்குள்ள போன டென்ஷனா இருக்குது. மனைவியுடைய பேச்சுக்கள், மனைவியுடைய செயல்கள் நமக்கு கோபத்தை தருகின்றது. எத்தனை நபர்கள் அதனால் எத்தனையோ திருமணங்கள் இல்லாமலாகி தலாக்கிலே முடிவடைகின்றது. நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? சில மனோதத்துவ மருத்துவரிடத்தில் சில கேள்விகள் கேட்கப்படுகின்றது. குடும்பங்களுடைய பிளவுகளுக்கு காரணம் என்ன? குடும்பங்களுடைய பிளவுகளுக்கு, சண்டைகளுக்கு, சச்சரவுகளுக்கு காரணம் என்ன என்று மனோதத்துவ டாக்டர்களிடம் கேட்கப்படுகின்றது. சில மருத்துவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி என்ன? நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக இருந்து சாப்பிடுவீர்களா? அப்படின்னா உங்களுடைய குடும்பங்களை என்னது டென்ஷன் பிரச்சனை இருக்காது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்குள் மனைவிக்கு தெரியாத ரகசியம் கணவனுக்கு தெரியுமா? ரகசியங்கள் இருக்கின்றதா? கணவனுக்கு தெரியாத ரகசியங்கள் மனைவிக்கு தெரியுமா? ரகசியங்கள் இருக்கிறது என்று சொன்னால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. ரகசியங்களை ஒருவருக்கொரு பரிமாறிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சந்தோஷம் நிலைக்காது. எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து இபாதத்து, வணக்க வழிபாடுகள், பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கம் உண்டா? உண்டு என்று சொன்னால் பிரச்சனைகள் வராது. உங்களில் யாராவது பேசும்போது கவனிக்காமல் இருக்கின்றீர்களா? பிள்ளைகள் பேசக்கூடிய நேரத்தில் போனை பார்த்துட்டு இருக்கிறது, பிள்ளைகளுடைய பேச்சு கேட்கறது இல்ல, அதனால் அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றான். இது போன்ற பிரச்சனைகள் குடும்பத்திலே, நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனைகளை, மன உளைச்சல்களை ஏற்படுத்துகின்றது என்று மனோதத்துவ நிபுணர்கள், டாக்டர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு சிறந்த கணவனாக, எல்லா மனைவிமார்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த கணவனாக திகழ்ந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அளவு கடந்த பிரியம்.
ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த இடத்துல ஹதீஜா இந்த காரியத்தை நல்ல அழகான முறையில் செய்வாங்க, புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டுட்டாங்க, அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சிறந்த ஒரு பகரத்தை தரலையா? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, வல்லாஹி யா ஆயிஷா, எனக்கு அல்லாஹ் தஆலா ஹதீஜாவை விட சிறந்த ஒரு பகரத்தை தரவில்லை. ஏன் தரவில்லை? ஸத்தகனி, என்னை உண்மைப்படுத்தினார்கள். அனைவரும் பொய்ப்படுத்திய வேளையிலே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா என்னை உண்மைப்படுத்தினார்கள். பொருளாதாரத்துடைய வழிகள் எல்லாம் தடைபட்ட போது எனக்காக தீனுக்காக வாரி வாரி வழங்கினார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு. வரஸகனி அல்லாஹு மின்ஹல் வரஸ், அவர்களிலிருந்து எனக்கு அல்லாஹ் தஆலா வாரிசை தந்தான், குழந்தை பாக்கியத்தை தந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்து பேசுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு சிறந்த முறையில் அழகான வழிகாட்டுதல் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதை போன்று சிறந்த தந்தையாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக வழிகாட்டினார்கள். கஷ்டமான காலங்களில் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு அல்லவா குர்ஆன் பேசுகின்றது, வயுத்இமூன த்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு தஆலா செயல்களை பாராட்டி குர்ஆன் பேசுகின்றது. சிறந்த தந்தையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபர் வந்து யாசகம் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது தாருங்களேன்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமாவிடத்திலே போய் கேளுங்கள் என்று. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா இவர் யாசகம் கேட்கிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் பார்க்குறாங்க, ஒண்ணுமே இல்லை. கடைசியாக அழுது 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 கழுத்தில் கிடந்த ஒரு மாலையை எடுத்து கொடுக்குறாங்க, அழுதுட்டு கொடுக்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அந்த கொடுத்ததற்கு பிறகு அந்த யாசகர் வாங்கி நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய மகளிடத்தில் யாசகம் கேட்டேன், அழுது அழுது இந்த மாலையை தந்தார்கள். அவருடைய அழுகைக்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாலை பார்க்கட்டும் சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாலையை பார்த்து அழுகுறாங்க. இது எந்த மாலை என்று சொன்னால், என்னுடைய அருமை மனைவி ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா ஞாபகார்த்தமாக வைத்திருந்த ஒரு கடைசியான ஒரு இறுதியான பொருளாக இருந்தது, அதையும் உங்களிடத்தில் தந்துவிட்டார்கள் என்பதற்காக அழுதார்கள் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்ல தந்தையாக இருக்க வேண்டும், நாம் அவர்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்து படிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு அற்புதமான சஹாபி அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா. எப்படிப்பட்ட சஹாபி? அவர்கள் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லிவிட்டால் முதல் நபராக பள்ளிவாசல் வந்து இருப்பாங்க. பள்ளிவாசல்லேருந்து கடைசி நபராக பள்ளிவாசலை விட்டு வெளியேறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஹாபி அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூ துஜானாவை பற்றி பாராட்டி பேசுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாராட்டி பேசுவார்கள். சிறந்த தந்தைக்கு உதாரணம். அப்படியே அவருடைய வாழ்க்கை போகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சிங். பள்ளிவாசல்ல
பாங்கு சொன்னவுடன் முதல் நபராக வந்த அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்பூகாக வருகின்றார்கள். ஒரு ரக்காத் முடிந்ததற்கு பிறகு வருகின்றார்கள். பள்ளிவாசலிருந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் சலாம் கொடுத்தவுடன், இமாம் சலாம் கொடுத்தவுடன் பள்ளிவாசலை விட்டு வெளியேறார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஏன் அபூ துஜானாவுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து விசாரிக்கின்றார்கள். ஏன் இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய இபாதத்தில்? பாங்கு சொன்னவுடன் முதல் நபராக பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருந்த நீங்கள், பள்ளிவாசலை விட்டு இறுதியான நபராக வெளியேறிக் கொண்டிருந்த நபர் நீங்கள், ஏன் இந்த மாற்றம்? யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், நான் ஒரு ஏழையான சஹாபி யா ரசூலல்லாஹ். சில நாட்கள் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் இரவிலே பட்டினி கிடப்பார்கள் யா ரசூலல்லாஹ். ஆனால் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு யூதன், அவனுடைய வீட்டிலே ஒரு பேரீச்சம்பழம் மரம் உண்டு யா ரசூலல்லாஹ். அந்த பேரீச்சம் பழ மரத்திலிருந்து கனிகள் என்னுடைய வீட்டுடைய வாசலில் வந்து கிடக்கும் யா ரசூலல்லாஹ். சில நேரங்களில் காலை எழுந்தவுடன் பசியாலும் பட்டினியாலும் கிடந்த என்னுடைய பிள்ளைகள் அந்த பேரீச்சம்பழங்களை எடுத்து சாப்பிட்டு விடுவார்கள் யா ரசூலல்லாஹ். இது அவர்களுக்கு ஹராம் அல்லவா யா ரசூலல்லாஹ்? இது அவர்களுக்கு அனுமதிக்கப்படவில்லையே யா ரசூலல்லாஹ்? ஆகையால் நான் பள்ளி சலாம் கொடுத்தவுடன் நான் போய் அந்த பழங்களை எல்லாம் எடுத்து அந்த யூதனுடைய வீட்டிலே போட்டு விடுவேன் யா ரசூலல்லாஹ். சில கட்டங்களில் நான் என்னுடைய பிள்ளைகளுடைய தொண்டையில கை போட்டு அதை வெளியேற்றிருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ். நம்முடைய பிள்ளைகளுடைய வயிறுகளில் ஒருபோதும் ஹராமான உணவுகள் போய்விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதனிடத்தை பேசி அந்த பேரீச்சம்பழ மரத்தை வாங்கி கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், நாம் சிறந்த தந்தையாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, மதரசாக்கு போறாங்க, நல்ல கண்காணிப்போடு இருக்க வேண்டும். இங்கே ஸ்கூல்களில் என்ன நடக்குதுன்னே தெரியல. சமீபத்தில் ஒரு வீடியோ எல்லோருடைய மனதையும் பதற வைத்த வீடியோ. எங்களுடைய மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஸ்கூலில் பட்ட பகல்ல மது அருந்துறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருங்கால சந்ததிகளை அல்லாஹ் தஆலா போதைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும், விபச்சாரத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும், மதுவிலிருந்து பாதுகாக்க வேண்டும். நாம் சிறந்த தந்தையாக மாற வேண்டும். அதற்கான எல்லா வழிகளையும் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு தன்னுடைய வார்த்தையில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோவினை செய்ததில்லை. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பற்றியும் சொல்லுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியில் சிக்கிக் கொண்ட போது மக்கள் எல்லாம் கேட்டார்கள், என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி. அவங்க சொல்லாங்க, மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், என்னோடு அல்லாஹ் இருக்கிறான். தன்னை ஃபர்ஸ்ட்ல முன்னிலைப்படுத்தினாங்க. மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு அல்லாஹ் இருக்கிறான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பல்ல தௌர் குஹீல மாட்டிக்கொண்ட போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கு. ஃபர்ஸ்ட்ல அல்லாஹ்வை முற்படுத்திட்டு இரண்டாவது தன்னை முற்படுத்த சொன்னாங்க.
இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தையில் கூட யாரையும் புண்படுத்தியதில்லை சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷத்து சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா கேள்வி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பிரியமான மனைவி யார் யா ரசூலல்லாஹ்? உங்களுக்கு பிரியமான மனைவி யார் யா ரசூலல்லாஹ்? கொஞ்சம் யோசிக்காம இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது, எனக்கு பிரியமான மனைவி நீங்க தான். உடனே அடுத்த கேள்வி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, நான் பிரியமான மனைவி என்று சொன்னால் இந்த பதில எல்லா மனைவிமார்களுக்கு முன்னால வச்சு சொல்லுவீங்களா? சொல்லுவேனே. சொல்ல முடியுமா? மனைவிமார்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா? சொல்லுவேன்னு சொன்னாங்க. அப்படி என்றால் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்றைய தினம் காலை எல்லா மனைவிமார்களும் வீட்டுக்கும் போறாங்க. எல்லா மனைவிமார்களும் வீட்டுக்கு போய் மாலையில் எல்லா மனைவிமார்களோடும் சேர்ந்து இருந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். அன்றைக்கு எல்லா மனைவிமார்களும் வீட்டு காலையில போய் ஒரு பேரீச்சம்பழத்தை கொடுத்துட்டு வர்றாங்க. ஒவ்வொரு மனைவிமார்களும் வீட்டுக்கு போய் ஒரு பேரீச்சம்பழத்தை கொடுத்துட்டு வர்றாங்க. கொடுத்துட்டு ஒண்ணுமே சொல்லல, ஒரு பேச்சும் பேசல. மாலையில் மனைவிமார்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய வேளையில ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேக்குகிற, யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், உங்களுக்கு மிகவும் பிரியமான மனைவி யார்? எல்லா மனைவிமார்கிட்ட வச்சு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதில சொன்னாங்க, நான் யாருக்கு பேரீச்சம்பழம் தந்தேனோ, யாருக்கு பேரீச்சம்பழம் தந்தேனோ அவர்தான் எனக்கு பிரியமான மனைவி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு பேரீச்சம்பழம் கொடுத்தாங்க? எல்லா மனைவிமாருக்கும் பேரீச்சம்பழம் கொடுத்தாங்க. எல்லா மனைவிமார்களுக்கும் பேரீச்சம்பழம் கொடுத்தாங்க. எல்லா மனைவிமார்களும் நினைத்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்குத்தான் பிரியமானவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்குதான் சொந்தம் என்று யார் நினைத்தால் ஒவ்வொரு மனைவிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சொல்லை கொண்டு சந்தோஷமடைந்து வீடு திரும்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மனைவிமார்களே சிறந்த கணவனாக. உலகத்தில் வேறு ஒரு சிறந்த கணவன் மனைவிக்கு உதாரணம் சொல்லலாம். அபூ சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. அபூ சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா உலகத்திலே சிறந்த கணவன் மனைவிக்கு உதாரணம். அவ்வளவு பிரியமாக இருந்தார்கள், அவ்வளவு பாசமாக ஒருவருக்கொருவர் தன்னை விட்டுக் கொடுக்காமல் சிறந்த கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஒரு அழகான ஒரு அற்புதமான துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன துஆன்னு சொன்னா, உங்களுக்கு யாருக்காவது சோதனைகள் ஏற்படக்கூடிய வேளையிலே, கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படக்கூடிய வேளையிலே இந்த துஆவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனைவிமார்களுக்கும் சிறந்த கணவனாக அந்த துஆவை சொல்லிக் கொடுக்கிறாங்க. அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப்னி கைரம் மின்ஹா. அல்லாஹ்வே, எனக்கு இந்த சோதனைக்கு கூலி தருவாயாக, இந்த சோதனைக்கு பகரமாக வேறொரு நல்ல பகரத்தை தருவாயாக என்று அர்த்தமுள்ள ஒரு துஆவை யாருக்கு? எல்லா சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அப்போ இந்த துஆவை யாரு
அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை போய் சொல்றாங்க, இன்னைக்கு என்னுடைய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு அற்புதமான துஆவை எனக்கு கற்றுத் தந்தாங்க. அவங்களும் அதை கேட்கிறாங்க, கேட்டுட்டு இருக்கிறான். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார்? உலகத்திலே சிறந்த கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள். அந்த துஆவை சொல்லி கொடுத்து 10 நாட்கள்ல அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள். உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா உலகத்தை விட்டு பிரிந்தவர். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும் ஒரு பிரியமான நபருடைய பிரிவு, எவ்வளவு அளவில் உள்ளத்தை தாக்கும். கடுமையான மனக்கவலையிலே கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த துஆவை ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ் என்னுடைய சோதனைக்கு நீ கூலி தருவாயாக. வ அக்லுஃபினி கைரம் மின்ஹா, இந்த சோதனைக்கு பகரமாக எனக்கு ஒரு நல்ல பகரத்தை எனக்கு தருவாயாக யா ரசூல், யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அவருடைய இத்தாவுடைய காலம் முடிகின்றவரை இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ஓதி இத்தாவுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு மறுநாள் ஹத்தபனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெண் பேசி சென்றார்கள். அதற்கு பிறகு சௌதா ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா போன்ற மனைவிமார்களையும் திருமணம் முடித்து உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடிக்கின்றார்கள். இப்படி எல்லா மனைவிமார்களோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுள்ள 11 மனைவிமார்கள், ஆயிஷத்தும் ஹஃப்ஸத்தும் சௌதா சஃபியத்தும் மைமூனத்தும் ரம்லா ஹிந்தும் வஸைனபும் கதா ஜுவைரியா லில் முஃமினீன உம்மஹாத்தும் மர்தியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 11 மனைவிமார்கள், அவர்கள் அனைவருடைய பெயரையும் சரிதைகளையும் நாம் படித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனைவிமார்களும் சிறந்த கணவனாக இருந்தார். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, என்னுடைய மனைவியோடு நான் 20 ஆண்டு காலம் குடும்பம் நடத்தியிருக்கின்றேன். 20 ஆண்டு காலத்தில் ஒரு தடவை கூட அவர்களுக்கும் எனக்கும் சண்டை வந்ததில்லை. 20 வருஷத்துல அவர்களுக்கும் எனக்கும் ஒரு தடவை கூட சண்டை வந்ததில்லை. ஏன் வரல? எப்போது அவர்கள் கோபப்பட்டால் நான் கோபப்படுவதில்லை, எப்போது நான் கோபப்பட்டால் அவர்கள் கோபப்படுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே சிறந்த கணவனாக இருந்ததற்கு ஒரு சான்றை சொல்லி நான் முடிவுக்கு வருகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய இடையிலுள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்காக 3வது நபரை அழைத்ததில்லை, ஒருபோதும் அழைத்தது. சில விஷயங்களை நம்ம ரகசியமாக தான் வச்சிருக்கணும், யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. 3 விஷயங்களை நம்ம ரகசியமாக வச்சிருக்கணும். ஒன்று என்னன்னா, நோய், நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அப்படி உலகம் முழுவதும் பரத்தக்கூடாது. நாம் அதை ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் சில வேளை அல்லாஹ் அது தானாகவே நமக்கு என்னது ஷிஃபாவாக்கி தருவான். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அதுவும் ரகசியமாக இருக்க வேண்டும்.
நான் தஹஜ்ஜுத் தொழுதேன், நான் எல்லா சுன்னத்துகளையும் தொழுவேன். அல்லாமா சாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய மகனும் தஹஜ்ஜுதுடைய வேளையில் எழுந்திருந்து தஹஜ்ஜுத் தொழுது குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்தாங்க. மகன் சொல்லுகின்றார், தந்தையே பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய பாக்கியமா நம்ம ரெண்டு பேரும், இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருந்து அல்லாஹ் இபாதத்து செய்யறோம். அப்படியா, நாளையிலிருந்து நீ என்ன கூட இபாதத்து செய்யறதுக்கு வரக்கூடாது. உடைய எண்ணம் சரியில்லை. நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ரகசியத்தையும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உள்ள சில வாலிபர்கள் கணவன் மனைவிக்குள்ள இடையுள்ள ரகசியங்களை அது ஒரு ஃபேஷனா பெருமையா சொல்லிட்டு நடக்கிறாங்க. இது மிகப்பெரிய மோசமான ஒரு காரியம். அது அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அழைத்து பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இத்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இத்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி நான் இந்த வருஷம் இத்திகாஃப் இருக்க வரேன்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்தாங்கன்னா அதை எல்லா மனைவிமார்களையும் சொல்லிட்டாங்க, நான் இந்த வருஷம் ரசூலுல்லாஹ் கூட இத்திகாஃப் இருக்க போறேன்னு சொல்லி எல்லா மனைவிமாரும் பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கோபப்பட முடியுமா? கோபப்பட்டாங்களா? கோபப்படல. நீங்க ஏன் இப்படி செய்தீங்கன்னு சொல்லி கேட்கல. அழகான முறையில் அந்த இடத்தில் அழகான முறையில் அந்த பிரச்சனையை கையாளுகின்றார்கள். எல்லா மனைவிமார்களையும் சொல்ல முடியுமா, நீங்க இந்த வருஷம் இங்க பள்ளிவாசல் இருக்கணும், நீங்க வீட்டுக்கு போன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனைவிமார்களுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி மட்டும் அந்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் இருக்கவில்லை என்று அறிவித்தார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு சிறந்த கணவனாக சிறந்த தந்தையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டிக்கொண்டும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் அவர்களோடு சுவனத்தில் இருப்பதற்கும் அவர்களுடைய மேலான ஷஃபாஅத் நம் அனைவர்களுக்கும் கிடைப்பதற்கு வல்லான் அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறையாவது கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடைய கூடிய பேரின்ப பாக்கியத்தை வல்லான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவான அருளன்பின் இறையேகன் அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். மறைந்த மாநபி மன்னரம் மஹ்மூதர் மறுவிழா முழுமதி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அகங்குளிர முகமலர சலவாத்தும் சலாமும் கூறி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லருள் பெற்ற இறைநேசர்கள் மறைந்தும் நிறைந்து வாழும் பேருயர் காயல்பட்டினத்தில் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புகழோத எமது மன்போல் பரக்காத் சங்கத்தினரால் நடத்தப்பட்டு வரும் தொடர் சொற்பொழிவின் 4ஆம் தினமான இன்று புனித மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் ஹிஃபுது பிரிவு பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எம் முஹம்மது ஆலிம் அன்வாரி அவர்களால் சிறந்த கணவர்களா சிறந்த தந்தையாக என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இன்றைய மஜ்லிஸ் இனிதே நிறைவு தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 5 புனித மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏகே முஹம்மது அஸ்பர் ஆலிம் அஸ்ரஃபி அவர்களால் மன்னிப்பும் பொறுமையும்
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒளி பக்கம் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். பொதுமக்கள் யாவர்களும் முன்கூட்டியே மஜ்லிஸிற்கு வந்து நற்பயன் அடையுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ளான அறிவிப்பு. மகான் பேர் மஹமூது மஜிது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புனித மௌலிது கிதாப் புது பொலிவுடன் சிறப்பாக வந்திருக்கின்றது. எமது மன்பவுல் பரக்காத் சங்கம் வளாகத்தில் அதற்குண்டான ஹதியா 250 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றோம். தேவையுடையோர் இன்ஷா அல்லாஹ் ரூபாயை கொடுத்து அதற்குண்டான மௌலிது கிதாபை பெற்றுக்கொள்ளுமாறும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعزاني بالقدر وجع عرضي وخذ بيدي ماذا مددي خليفة الله بنا معي الدين يا سيدي سندي غوثي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد بيدي مدى مددي خليفة الله بنا معي الدين وعداني من مريد ومن عبيدك عبدا طائي الندوى ومن جنودك مقدامي ليوم نعم الأمير أميرا معي الدين فننت ونجيه من الله فيها مهالكه سلطان كل ولي معي الدين والتابعين له مؤسس الدين مبنين أجسادهم لله للدين مستبشرين بفضل الله فمنه من تنصرني معي الدين الحمد لله حمدا من أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم على حبيبك خير للخلق كلهم. الفاتحة. بالله من الشيطان بسم الله بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد بسم الله الرحمن الرحيم ربنا اسمك الناس لا الناس
آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاك يا رب العالمين. اللهم وصل بلغ مدلة وباب ما قرأنا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة بركة شاملة وتحفة كاملة من كلا روح سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى سائر الأنبياء والأولياء والعلماء الفقهاء والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. ذلك الفضل من الله كفى بالله عليما. لا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا كانوا يتقون. اللهم إنا نسألك من خير ما سألك من عبدك ونبيك سيدنا محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذت من عبدك ونبيك سيدنا محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا غفار يا أرحم الراحمين. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وأوليائه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضله. وسبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. Ini